பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். நம்முடைய கர்த்தருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர். தடைகளை நீக்கி போடக்கூடிய கர்த்தர் நமக்கு முன்பதாக கடந்து செல்லும் பொழுது நாம் தடைகளை நீக்கி கடந்து செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். நாம் அநேக காரியங்களில் முயற்சி செய்து தோல்விகளை சந்தித்திருக்கலாம், அநேக தடைகளை தாண்ட முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தடைகளை நீக்கி போடக்கூடிய கர்த்தர் நமக்கு முன்பதாக கடந்து செல்லும் பொழுது அந்த தடைகளை தாண்டுவது எளிதாக இருக்கும். நாம் கடக்கக்கூடிய பாதையிலே சில தடைகள் இருக்கிறது. அந்த தடைகள் கர்த்தர் முன்பதாக நடந்து போகும் பொழுது அந்த தடைகள் நமக்கு பாதைகளாக மாறக்கூடும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் வழி நடத்தி வரக்கூடிய வழியிலே செங்கடல் தடையாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாக கடந்து சென்றது நிமித்தமாக அந்த செங்கடல் அவர்களுக்கு பாதையாக மாறுகிறது. யோசுவா புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அவர்கள் கடந்து செல்லக்கூடிய அந்த பாதையிலே யோர்தான் தடையாக இருக்கிறது. அந்த யோர்தான் கர்த்தர் முன்பதாக கடந்து சென்றது நிமித்தமாக அவர்களுக்கு பாதையாக மாறுகிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து செல்லக்கூடிய பாதையிலே நாம் முயற்சி செய்யக்கூடிய காரியங்களிலே கர்த்தர் நமக்கு முன்பதாக கடந்து செல்லும் பொழுது இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய தடையானாலும் சரி, அந்த தடைகளை கர்த்தர் நமக்கு பாதைகளாக மாற்றி தருவார். அதிலே ஒரு நிச்சயமாக ஒரு ஜெயம் உண்டாகும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, அப்பா, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிற நீர் எங்களுக்கு முன்பதாக கடந்து செல்வீராகப்பா. கடந்து செல்லும் பொழுது நாங்கள் கடக்க வேண்டிய பாதைகள், நாங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்களிலே இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் கர்த்தர் நிச்சயமாக பாதைகளாக மாற்றி தருவீர். எங்களுக்கு முன்பதாக கடந்து சென்று எங்களுக்கு ஒரு ஜெயத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.